பூண்டை தனியா சாப்பிடாதீங்க. நீங்க பூண்டை எப்ப சாப்பிட்டாலும் ஒரு சின்ன துண்டளவு வெல்லத்தையும் அது கூட சேர்த்து சாப்பிடும்போது இந்த பூண்டுல இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பயன்கள் பல மடங்கு அதிகரிக்குது. இத கேட்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்களா? ஆனா நம்முடைய முன்னோர்கள் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் பாப்புலர் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற காலகட்டத்திலேயே இந்த முறையை பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. சரிங்க, பூண்டு கூட வெல்லத்தை எதனால சேர்த்து சாப்பிட்டாங்க? இது ஒரு பாரம்பரிய பழக்கம் மட்டும்தானா, இல்ல நமக்கு தெரியாத ஏதோ ஒரு விஷயம் இதுல ஒளிஞ்சிருக்கா? இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்பவும் பல குடும்பங்கள்ல செரிமானத்திற்காகவும் உடல் சக்திக்காகவும் எதிர்ப்பு சக்திக்காகவும் நம்முடைய இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்காகவும் பயன்படுத்திட்டு வராங்க. ஆனா இந்த முறையை பயன்படுத்தும் போது நிறைய பேர் செய்யற ஒரு தவறு இருக்குங்க. அந்த ஒரு தவறு அவங்க செய்யறதுனால இந்த பூண்டுல இருந்தும் இந்த வெல்லத்துல இருந்தும் நமக்கு இணைந்து கிடைக்கக்கூடிய அந்த பயன்கள் இருக்கு இல்லைங்களா, அது கிடைக்காமயே போயிடுது. அது என்ன தவறு அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு அப்புறம் சொல்றேன். சரிங்க, நம்முடைய முன்னோர்கள் இந்த பூண்டையும் வெல்லத்தையும் இணைத்து எதனால சாப்பிட்டாங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. நம்முடைய முன்னோர்களோட காலகட்டத்துல அவங்க கிட்ட கொலஸ்ட்ரால் ரிப்போர்ட்ஸ் கிடையாது, எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ஸ் கிடையாது. ஆனாலும் வெவ்வேறு உணவுகளை ஒன்னா சேர்த்து சாப்பிடுற அந்த பழக்கம் அப்படிங்கிறது பல தலைமுறைகளை தாண்டியும் நம்ம கிட்ட இப்பவும் இருக்கு. எந்த உணவோட எந்த உணவை சேர்த்து சாப்பிடும் போது அது நம்முடைய உடம்புக்கு நல்ல பலன்களை தருது அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. எப்படி பாலோட மஞ்சள் தூளை கலந்தும் தேனோட இஞ்சி சார கலந்தும் இப்போ நம்ம குடிச்சிட்டு இருக்கோமோ, அதே மாதிரி தாங்க இந்த பூண்டும் வெல்லமும் சேர்த்து சாப்பிடுறது அப்படிங்கிற அந்த பழக்கம் இப்போ நம்மள இருக்கு. இந்த பூண்டையும் வெல்லத்தையும் நம்ம சேர்த்து சாப்பிடும் போது இதனால நமக்கு 5 விதமான பயன்கள் கிடைக்குது. அந்த 5 விதமான பயன்கள் என்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா 5 அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது புதுசா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்க, இதோட ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜீரண சக்தி. யோசிச்சு பாருங்க, நம்ம உடம்புல செரிமானம் சரியா வேலை செய்யல அப்படின்னா நம்ம சாப்பிடுற உணவுல இருந்து கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நம்ம உடம்புக்கு எப்படி கிடைக்கும்? நிறைய பேர் கேஸ்ட்ரிட்டிஸ், அசிடிட்டி, வயிறு உப்புசம், செரிமான கோளாறுகள் இவைகளால கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பூண்டை நம்ம சாப்பிடுறதுனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செரிமான சக்தி அது அதிகரிக்குது. பொதுவாகவே நம்ம சாப்பிட்ட பின்னாடி ஜீரண சக்தி அதிகரிக்கிறதுக்காக ஒரு சின்ன துண்டளவு வெல்லம் சாப்பிடுற பழக்கம் பல காலமா இருந்துட்டு இருக்கு. இதனால பூண்டையும் வெல்லத்தையும் நம்ம சேர்த்து சாப்பிடும் போது நம்முடைய உடம்போட செரிமான சக்தியை இது ரெண்டுமே சேர்த்து அதிகரிக்குது. சரிங்க, இந்த பூண்டும் வெல்லமும் அஜீரண கோளாறுக்கு மட்டும்தான் பயன்படுதா? அப்படி கிடையாதுங்க. இதோட அடுத்த பெனிஃபிட் இப்ப நான் சொன்னதை விட அதிகமானது. நம்ம பிறந்ததுல இருந்தே ஒரு நொடி கூட ஓய்வு இல்லாம ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய நம்முடைய இதயத்துக்கு இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. பொதுவாகவே இப்ப உள்ள காலகட்டத்துல இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் அதிக அளவுல ஏற்படுது. இதுக்காகவே நிறைய பேர் மருந்துகளை எடுத்துக்கிறாங்க. ஆனா அது கூடவே நம்ம எந்த உணவு சாப்பிடுறோம் அப்படிங்கறதும் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த பூண்டுல ஆலிசின், சல்பர் போன்ற மூலப்பொருட்கள் இருக்கு. இதனால நம்ம உடம்புல கொலஸ்ட்ராலையும் ரத்த அழுத்தத்தையும் கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, சீரான ரத்த ஓட்டத்திற்கும் இதயத்தோட ஆரோக்கியத்திற்கும் இது உதவியா இருக்கு. வெல்லத்துல பொட்டாசியம், மெக்னீசியம் போன்ற தாதுக்கள் இருக்குங்க. இது நம்முடைய இதயத்தோட செயல்பாட்டிற்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. இதனால பூண்டையும் வெல்லத்தையும் நம்ம சேர்த்து சாப்பிடும் போது நம்முடைய இதயத்தோட ஆரோக்கியம் அப்படிங்கிறது மேம்படுது. எப்படி இந்த பூண்டையும் வெல்லத்தையும் நம்ம சேர்த்து சாப்பிடும் போது நம்முடைய இதயத்திற்கு அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கோ, அதே மாதிரியே சில வருடங்களா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கும் இந்த பூண்டும் வெல்லமும் பயன்படுதுங்க. அந்த 3வது பயன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிர்ப்பு சக்தி. கோவிட் வந்த பின்னாடி நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்த நல்லாவே புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம உடம்போட எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது எவ்வளவு விலை மதிப்பற்றது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பூண்டுல இருக்கக்கூடிய இயற்கையான மூலப்பொருட்கள் நம்ம உடம்புல எந்தவித பாக்டீரியா மற்றும் வைரஸ் தொற்றுக்கள் எதுவுமே பரவாம பாதுகாக்குது. வெல்லத்துல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம உடம்புல தினமும் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்ல இருந்து நம்ம பாதுகாக்குது. இந்த 2 பொருட்களையுமே நம்ம இணைத்து சாப்பிடும் போது நம்ம உடம்பு தன்னை தானே பாதுகாத்து கொள்ளக்கூடிய இயற்கையான எதிர்ப்பு சக்தியை உருவாக்கிக்கிறதுக்கு இது பயன்படுது. இதனாலதான் சளி, இருமல், தொற்றுக்கள் எதுவுமே ஏற்படாம இருக்கிறதுக்காக நம்முடைய முன்னோர்கள் பூண்டை பருவகால மாற்றங்கள் ஏற்படும் போதெல்லாம் பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. நீங்க எப்போதுமே சோர்வா இருக்கீங்க, நீங்க நல்ல உணவுகளை சாப்பிட்டா கூட எப்பவும் உங்க உடம்பு வீக்காவே இருக்கு அப்படின்னா இந்த 4வது பெனிஃபிட் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்.
சில பேர் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கி எந்திரிச்சா கூட காலையில எந்திரிக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்கும். அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹீமோகுளோபின் அளவுகள். அதுவும் முக்கியமா பெண்களுக்கு இந்த பிரச்சனை ரொம்பவே அதிகமா இருக்கு. வெல்லத்துல இயற்கையாகவே இரும்பு சத்து அதிக அளவுல இருக்கு. ஹீமோகுளோபின் அளவுகள் சரியா இருந்தா மட்டும்தான் நம்ம உடம்பு முழுவதுமே ஆக்சிஜன் சரியான அளவுல கிடைக்கும். அதனால நம்ம ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஹீமோகுளோபின் அளவுகள் அப்படிங்கிறது முக்கியம். பாரம்பரியமாகவே இந்த ஹீமோகுளோபின் அளவுகளை அதிகரிக்கிறதுக்காக இந்த வெல்லத்தை பயன்படுத்திட்டே வந்திருக்காங்க. இந்த பூண்டையும் வெல்லத்தையும் தொடர்ந்து பயன்படுத்தின பலருமே அவங்களுக்கு ஏற்கனவே இருந்த சோர்வு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் உடல் நல்லா சுறுசுறுப்பா இருக்கு அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஐந்தாவதா இருக்கக்கூடிய அந்த பயன் என்னன்னு பாத்தீங்கன்னா கல்லீரலோட ஆரோக்கியத்திற்கு இந்த ரெண்டுமே ரொம்ப உதவியா இருக்கு. எப்போதுமே கல்லீரலோட செயல்பாடு அதிகரிச்சதுன்னா நம்முடைய உடம்போட செயல்பாடும் அதிகரிக்கும். இதனாலதான் பல தலைமுறைகளா கல்லீரல் பிரச்சனைகளுக்கு இந்த பூண்டையும் வெல்லத்தையும் பயன்படுத்திட்டே வந்திருக்காங்க. பலரும் செய்யற ஒரே ஒரு தவறுனால அவங்களுக்கு சரியான பலன்கள் கிடைக்கிறது இல்ல அப்படிங்கறத நம்ம ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? அது என்ன அப்படின்னா இதை தவறான முறையில பயன்படுத்துறது. பொதுவாகவே இந்த வெல்லமும் பூண்டும் ரொம்பவே சூடான உணவுகள். இதனால வெயில் காலங்கள்ல நம்ம இதை சாப்பிடும் போது உடல் சூடு அதிகரிக்குது. எல்லா காலங்கள்லயும் பூண்டும் வெல்லமும் நீங்க ஒரே மாதிரி சாப்பிடக்கூடாதுங்க. நம்ம எப்போதும் ஒரு பல்லளவு பூண்டு எடுத்துக்கிறோம் அப்படின்னா வெயில் காலங்கள்ல பாதி பல்லளவு பூண்டு மட்டும் எடுத்துக்கிட்டாவே போதும். ஒரு 5 கிராம் அளவு வெல்லமே போதுமானது. இத நீங்க காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா இரவு நேரத்துல நீங்க தூங்குறதுக்கு முன்னாடியும் சாப்பிடலாம். அதுவும் முக்கியமா இந்த வெயில் காலங்கள்ல எல்லா நாட்களுமே இதை சாப்பிடணும் அப்படிங்கறது அவசியம் கிடையாது. வாரத்துல ஒரு 3 நாட்கள் மட்டும் நீங்க சாப்பிட்டாவே போதும். நீங்க பூண்டை எடுத்து நல்லா இடிச்சு வச்சுக்கோங்க. அதன் பிறகு அதை உடனே நீங்க சாப்பிடக்கூடாதுங்க. ஒரு அரை மணி நேரம் நீங்க அதை விடணும். அப்பதான் அதுல இருக்கக்கூடிய ஆலிசின் அப்படிங்கிற அந்த காம்பவுண்ட் நமக்கு வெளியேறும். அரை மணி நேரம் கழிச்சு அந்த இடிச்சு வச்ச பூண்டு கூட சிறிதளவு, நான் சொன்னேன் இல்லைங்களா, ரொம்ப குறைந்த அளவுல மட்டும் வெல்லம் எடுத்து கலந்து சேர்த்து சாப்பிட்டுங்க. உங்களுக்கு அசிடிட்டி பிரச்சனை அதிகமா இருக்கு, நெஞ்செரிச்சல் அதிகமா இருக்கு, உடல் சூடு அதிகமா இருக்கு, ஸ்கின் அலர்ஜி அந்த மாதிரி இருந்தா நீங்க இதை பயன்படுத்தக்கூடாது. கர்ப்பமா இருக்கக்கூடிய பெண்களும் பாலூட்டும் தாய்மார்களும் உங்க டாக்டர் கிட்ட கேட்காம இதை நீங்க சாப்பிடக்கூடாது. டயபெட்டிஸ் இருக்கவங்களும் இதை எடுத்துக்க கூடாதுங்க. ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போதுமே நிறைய அளவுல நம்ம ஒரு பொருளை சாப்பிடணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது. சரியான அளவுல சாப்பிடுறது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க இதை சாப்பிடும் போது உங்க உடம்புக்கு அது செட் ஆகல அப்படின்னா மட்டும் அதை உடனே நிறுத்திடுங்க. பல நேரத்துல நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய பொருட்கள் விலை அதிகமாலாம் இருக்காதுங்க. நம்முடைய சமையல் அறையிலேயே அது இருக்கும். இந்த தகவல்கள் உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா இதனால பயன்படக்கூடிய யாருக்காவது இதை ஷேர் பண்ணுங்க. இது போன்ற ஆரோக்கியம் குறித்த தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க எப்போதுமே ஆரோக்கியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் வலிகள் எதுவுமே இல்லாம இருக்கணும். நன்றி.